3 யோவான் எழுதிய 3 நபர்களை குறித்து நம்ம பார்த்தோம். தேமேத்திரியுவு நற்சாட்சி பெற்ற ஒரு வாழ்வு வாழ்ந்தான். ரொம்ப முக்கியங்க நம்ம வாழ்க்கையில சாட்சிங்கிறது. இறந்த வாட்டி நம்மளை குறித்து சொல்றது இல்ல, வாழும்போது நம்மளை குறித்து சொல்லக்கூடிய சாட்சிகள். ஒருவேளை உங்களை குறிச்சு தேவன் இப்பொழுது சாட்சி சொல்லட்டும் அப்படின்னு மைக்க கொடுத்தா, ஒரு வாரத்துல நீங்க வாழ்ந்த வாழ்க்கைய சாட்சி சொல்லுங்க. ஆண்டவரே, அப்படி ஆண்டவர்கிட்ட இப்ப நான் மைக்க கொடுத்தா ஆண்டவர் சொன்னாருன்னா உள்ள நீங்க உட்காருவீங்களா? நான் சாட்சி உள்ளவனாக பக்தி உள்ளவனாக நான் இருக்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய பக்தி வாழ்க்கையை ஒருத்தர் உரசி பார்க்கும் போது பக்தி அவங்களுக்கு தெரியணும். நம்மளை விட பெரிய பிசாசா இருக்குதுடா அப்படின்னு தெரியக்கூடாது. நிறைய பேர் அப்படித்தான் தெரியுது. கண்பானவர்களே, இன்றைக்கு சாட்சி முக்கியம் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோமா? யாரோ என்னமோ நினைச்சிட்டு போறாங்க, எனக்கு என்ன, அத பத்தி எனக்கு கவலை இல்லையா, எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்யறேன், எனக்கு பிடிக்கல அதனால நான் வந்துட்டேன், எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் இந்த காரியத்துல நான் தொடர்ந்து முன்னேறுகிறேன். இந்த தெய்வ பயத்துக்கு உரிய ஒரு அடையாளமா அல்லது அடையாளம் இல்லையா? இது கர்த்தருக்கு பிரியமானதா, கர்த்தருக்கு பிரியம் இல்லையா, சத்தியத்தின்படி இது சரியா தவறா, அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, எனக்கு தோணுச்சு நான் செய்யறேன். சாட்சி அவசியம். நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டுங்க. மூன்று யோவான் புஸ்தகத்திற்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்பலாம். கடந்த 2 வாரங்களாக 3 யோவானிலிருந்து சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம். 3 யோவான் எழுதிய 3 நபர்களை குறித்து நம்ம பார்த்தோம். முதலாவதாக காயுவை குறித்து நம்ம பார்த்தோம். அதே போல தியோத்திரேப்புவை குறித்து நம்ம பார்த்தோம். அதே போல இந்த நாளிலே 3வது நபராய் இருக்கக்கூடிய தேமேத்திரியுவை குறித்து என்ன அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதி வைத்திருக்கிறார் வேதத்திலே பார்க்கலாமா? தேமேத்திரியு யார்? அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியங்கள் என்ன பார்க்கலாம். வாசிப்போம். 3 யோவான் 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை. தேமேத்திரேயு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். எழுத வேண்டிய காரியங்கள் அநேகமுண்டு, ஆனால் மையினாலும் இறகினாலும் எழுத எனக்கு மனதில்லை. சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பியிருக்கிறேன். அப்பொழுது முகமுகமாய் பேசிக்கொள்ளுவோம். உனக்கு சமாதானம் உண்டாவதாக. சிநேகிதர் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். சிநேகிதரை பேர் பேராக வாழ்த்துவாயாக. தேமேத்திரியுவை குறித்து ஒரே ஒரு வசனத்திலே எழுதுகிறார். தேமேத்திரியுவு யார் என்று சொல்லும் பொழுது, தேமேத்திரியுவு நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான் என்ற ஒரு அருமையான ஒரு சாட்சியை இந்த காயுவுக்கு எழுதுகிறார். யார் இந்த தேமேத்திரியுவு? இந்த தேமேத்திரியுவு தான் இந்த நிருபத்தை சுமந்து வந்த ஒரு நபராக இருக்கலாம். ஆகவே இந்த தேமேத்திரியுவு யார் என்பதை கடிதம் யாருக்கு எழுதுகிறாரோ அவருக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். இவரும் உன்னை போல ஒரு நற்சாட்சி பெற்றவர், நீ நற்கிரியைகளிலே சாட்சி பெற்றவனாய் விளங்குகிறாய், சத்தியத்திலே நீ நிற்கிறாய் என்று உன் சகோதரர்கள் உன்னை குறித்து சாட்சி சொன்னார்களே, அப்படிப்பட்ட நீ அந்நியரையும் உபசரிக்கிற அந்த உபசரிப்புகள் இந்த தேமேத்திரியுவுக்கும் தொடரட்டும் என்கிற ஒரு எண்ணத்திலே இந்த கடிதத்தை எழுதி இந்த தேமேத்திரியுடைய கரத்திலே கொடுத்திருக்கலாம். இந்த தேமேத்திரியுவை குறித்து அவர் சொல்ல வந்த ஒரு விஷயம் என்ன? தேமேத்திரியுவு நற்சாட்சி பெற்ற ஒரு வாழ்வு வாழ்ந்தான். தேமேத்திரியுவை குறித்து சொல்லும் போது நல்ல சாட்சி உள்ளவையா அப்படின்னு சொல்றார். ரொம்ப முக்கியங்க நம்ம வாழ்க்கையில சாட்சிங்கிறது. இறந்த வாட்டி நம்மளை குறித்து சொல்றது இல்ல, வாழும்போது நம்மளை குறித்து சொல்லக்கூடிய சாட்சிகள். நீங்களும் நானும் யார் என்பதை மற்றவர்கள் எவ்வாறு சொல்லுகிறார்கள்? இங்கே தேமேத்திரியுவை குறித்து சொல்லும் போது இந்த தேமேத்திரியு நற்சாட்சி பெற்றவன் என்று சொல்லுகிறார். நல்ல ஒரு சாட்சியான வாழ்க்கை உங்களுக்கு எனக்கு ரொம்ப அவசியம். சாட்சி இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாதுங்க. பணம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஆனா சாட்சி ரொம்ப முக்கியம். இந்த தேமேத்திரியுவை குறித்து சொன்ன காரியத்தை இந்த நாளில் நம்ம தியானிக்கலாம். நற்சாட்சி பெற்றவர்களாக
நம்ம வாழ வேண்டும் என்கிறதை இந்த தேமேத்ரீவின் வாழ்வில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியமாய் இருக்கிறது. பாருங்கள், இந்த தேமேத்ரீவை குறித்து சொல்லும்போது அவருடைய சாட்சி எப்படி இருந்தது? அவர் சொல்லுகிறார், 3 விதங்களில் அவருடைய சாட்சியை சொல்லுகிறார். பாருங்கள், 12ஆம் வசனத்துல எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவன். முதலாவது சொல்றாரு, இந்த தேமேத்ரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவன், எல்லாராலும் நல்ல சாட்சி உள்ளவன் என்ற ஒரு பேரை பெற்றவன் இந்த தேமேத்ரியு. ரொம்ப கஷ்டங்க எல்லாராலும் நல்ல சாட்சி பெறுறது. உங்க மனைவி உங்களை பார்த்து நல்லவங்கன்னு சொல்லுவாங்களா? உங்களுடைய கணவர் உங்களை பார்த்து நல்லவர், பிள்ளைகள், சமுதாயம், சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை என்பது எல்லாராலும் ஒரு நல்ல சாட்சிங்கிறது ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியம். ஆனா இந்த தேமேத்ரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவனாக காணப்படுகிறான். இந்த நற்சாட்சியை குறித்து சொல்லும்போது எல்லாராலும் நல்ல சாட்சி பெற்றவன் என்று சொல்றார். அடுத்தது இன்னொன்னு சொல்லும்போது சத்தியத்தால் சாட்சி பெற்றவனாக இருக்கிறான். அதே 12வது வசனத்துல சொல்றாரு, சத்தியத்திலும் நற்சாட்சி பெற்றவன். அடுத்தது 3வது சொல்றார் இவருடைய சாட்சியை குறித்து சொல்லும்போது, அப்போஸ்தலர்களும் சாட்சி கொடுக்கிறோம் இவர் நல்லவர் என்று சொல்லி. எங்களுடைய சாட்சிகள் உண்மை உள்ளது, மெய் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நாங்க சொல்றது பொய் இல்ல, உண்மைன்னு நீங்க அறிந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. பார்க்கலாம், இந்த 3 வகையான சாட்சிகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். எல்லாராலும் ஒரு நல்ல சாட்சி பெற்றவன் அப்படிங்கிற ஒரு சாட்சியை இங்கு அவர் காணப்படுகிறார். நான் வாழ்ற வாழ்க்கை மற்றவர்களால் சாட்சி கொடுக்கப்பட வேண்டுமா? ஒரு கேள்வி எழுப்பலாம். நான் நல்லவனா இருந்தா எனக்கு மட்டும் போதாது, மற்றவங்களும் என்னை பார்த்து நல்லவன் அப்படின்னு சொல்லணுமா? மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு நல்ல குடும்பம், ஒரு நல்ல சபை, ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல மனுஷி, ஒரு தெய்வீகமானவள், தெய்வீகமானவர் அப்படிங்கிற ஒரு சாட்சி மற்றவர்களால் கொடுக்கப்பட வேண்டியது அவசியமா? அவசியம். யூதர்களை பொறுத்த மட்டில் இது ரொம்ப முக்கியம். குறைவுகள் என்று சொன்னாலும் சரி, நிறைவுகள் என்று சொன்னாலும் சரி, அது ஒரு நபருடைய சாட்சியால் அது மெய்ப்படாது. ஒருவன் குற்றத்தில் அகப்படுவானானாலும் சரி, 1-2 சாட்சிகளை வைத்து அதை நீ தீர்மானம் பண்ணு என்று சொல்லுகிறார். உபாகமத்துக்கு நேராக நாம செல்லலாமா? உபாகமம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே மோசேயின் வார்த்தை எப்படிப்பட்டதா இருந்தது? வாசிக்கலாம். ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்க கூடாது. 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும். இங்கே மோசே சொல்லுகிறாரு, ஒருவரை குறிச்சு இவர் மோசமானவர் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னா, அந்த ஒரு சாட்சியை வச்சு நீ தீர்ப்பு கொடுக்காத. அவர் சொல்லுவது ஒருவேளை பொய்யா இருக்கலாமே, காழ்ப்புணர்ச்சியினால சொல்லலாமே, அல்லது தனக்கு அது சரி வரலங்கிறதுனால சொல்லலாமே. ஆக ஒரு குற்றம் என்று சொன்னாலும் சரி, ஒரு சாட்சியினால் அது உண்மை என்று நிரூபிக்கப்படக்கூடாது. இன்னும் ஒரு சில சாட்சிகள் வேணும். ஆமா, அவர் குற்றம் செய்தவர், எனக்கு தெரியும். அவங்க சொல்றது உண்மையா? ஆமாங்க, நாங்களும் பார்த்தோம். உங்களுக்கு? ஆமா, குற்றவாளிதான். ஒரு தவறு செய்தவர் ஒரு சாட்சியினால் அல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட 2-3 சாட்சிகளால் அது மெய்ப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். இயேசுவை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று முற்பட்ட பொழுது கூட சாட்சி தேவைப்பட்டது. யூதர்கள் அல்லவா? வாசியுங்கள், மார்க்கு 14ஆம் அதிகாரம் 55 முதல் 66 வசனங்கள்ல நீங்க பார்க்கும்போது சாட்சிங்கிறது ரொம்ப முக்கியம் யூதர்களுக்கு. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்க தலைவரும், வாசிங்க ஒரு முறை கூட, அப்பொழுது பிரதான ஆசாரியர்களும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக சாட்சி தேடினார்கள். அகப்படவில்லை. அவருக்கு விரோதமாக சாட்சி தேடினார்கள், அகப்படவில்லை. சாட்சி இருந்தாதான் குற்றவாளின்னு தீர்க்க முடியும். மோசே சொல்லி இருக்கிறார்.
ஆக சாட்சி இருக்கிறதா தேடினார்கள். சாட்சி கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த வசனம் சொல்லப்படுகிறது, வாசிங்க தொடர்ந்து. அநேகர் அவருக்கு விரோதமாக ஆ, பொய் சாட்சி சொல்லியும் ஆ. அந்த சாட்சிகள் ஒவ்வவில்லை. பொய் சாட்சி அவருக்கு விரோதமாய் சொல்லியும் ஒவ்வவில்லை என்று. ஆ, அப்பொழுது சிலர் எழுந்து அப்பொழுது சிலர் எழுந்து கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலை அல்லாத வேறொன்றை 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வாமல் போயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்து நடுவே நின்று இயேசுவை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நான் அவர்தான். மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். பிரதான ஆசாரியன் இதை கேட்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன? தேவ தூஷணத்தை கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்றான். அதற்கு அவர்கள் எல்லாரும், இவன் மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்று தீர்மானம் பண்ணினார்கள். இயேசுவை சிலுவையில் அறைவதற்கும் சாட்சிகளை தேடினார்கள். பொய் சாட்சிகளை சொன்னார்கள், அது ஓவவில்லை. திரும்ப அவரிடத்திலே கேட்கிறார்கள். அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர் சொன்ன உடனே இது தேவ தூஷணம் என்று, வேறு எந்த சாட்சிகளும் நமக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆக அங்கு சுற்றி இருந்தவர்கள், அவர் சொன்னதை நாங்கள் கேட்டோம், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இதெல்லாம் சாட்சியை தேடுகிறது. ஒரு 2 சாட்சிகள் அவசியம். அவர் சொன்னதை நான் கேட்டேன்பா, நீங்க கேட்டீங்களா, உங்களுக்கு எப்படி இருக்கிறது? அவர்களையும் சாட்சியாக கூட்டிக் கொண்டார்கள். கூட்டிக் கொண்டு பொய் சாட்சியினால் அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார்கள். சாட்சி என்பது யூதர்களுக்கு ரொம்பவும் முக்கியம். ஆனால் இது பொய் சாட்சி தான். அவரை சிலுவையில் அறைவதற்கு கூட பொய் சாட்சி தான், அது மெய் அல்ல. சட்டப்படி பார்த்தால் அவரை சிலுவையில் அறைந்திருக்க கூடாது. ஆனால் இந்த பொய் சாட்சியினால் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இருக்கட்டும், பாருங்கள், சாட்சி ரொம்ப முக்கியம் யூதர்களுக்கு மத்தியில். உங்களுக்கு எனக்கும் சாட்சி எந்த அளவுக்கு முக்கியம்னு நம்ம நினைக்கிறோம். உங்க கொலீக்ஸ் உங்களை பத்தி என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியுமா? உங்களோட வேலை செய்யறவங்க உங்களை பத்தி ஒரு அபிப்பிராயம் என்னவா இருக்கிறது? நீங்க இருக்கிற இடத்துல அந்த மனுஷன், அந்த மனுஷி எப்படிப்பட்டவங்க, உங்க சாட்சி உங்க பகுதியில் எப்படி இருக்கிறது? நம்முடைய குடும்பத்தை பற்றிய சாட்சி சுற்று வட்டாரத்தில் எப்படி இருக்கிறது? இது ரொம்பவும் முக்கியம். சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மாடு மலை மேல மேய்ஞ்சாலும் என்னங்க, இதெல்லாம் இந்த தலைமுறைக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். மாடு மலை மேல மேய்ஞ்சாலும் மாட்டுக்காரன் பேரை சொல்லும். நீங்களும் நானும் எங்க இருந்தாலும் ஏசப்பாங்கிற பேரை தான் பயன்படுத்துவான். உண்மைதானே? யாரு தப்பு செஞ்சாலும் விட்டுருவான். ஆனா ஒரு பாதிரியார் செஞ்சாருன்னா அது போதும் அவனுக்கு. இல்ல அங்க தப்பே இல்லை, அல்லது தப்பு மாதிரி ஒண்ணு இருந்தாலும் அது போதும். ஆக நம்ம எங்க இருந்தாலும் நாம் பிரதிபலிக்கிறது நம்மை அல்ல, நம்முடைய தேவனை பிரதிபலிக்கிறோம். அதனாலதாங்க சாட்சியா இருங்கன்னு சொல்றோம். அதனாலதான் சாட்சி முக்கியம்னு சொல்றோம். இது எனக்கு மட்டும் இல்ல, என் ஆண்டவருக்கும் அது வேணும். ரத்தத்தால கழுவி என்னை சுத்திகரித்து அவருடைய பிள்ளையா அன்னைக்கு வச்சிருக்கிறாரு, அவருக்கு நல்ல பேரை நான் வாங்கி தர வேண்டாமா? உன்னை கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு நான் உன்னை உருவாக்கி வச்சிருக்கிறேனே, என் பேரனை காப்பாற்ற வேண்டாமான்னு பேரண்ட்ஸ் கேட்கிறாங்க, பெற்றோர்கள் வினவுகிறார்கள். ஆண்டவர் உங்களிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்கிறது சாட்சியை எதிர்பார்க்கிறார். ரத்தம் சிந்தி நமக்காக அவர் பாடுபட்டு நம்மை மீட்டெடுத்து இன்னைக்கு அவருடைய பிள்ளையா உட்கார வச்சிருக்கிறார். வேதத்தை கொடுத்து, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து, சபையை கொடுத்து, வழி விலகி போகாம நம்மளை நேரா கொண்டு போறதுக்கு கர்த்தர் நம்மோடு இருந்து நடத்துகிறாரு. சாட்சியான வாழ்க்கையை நம்ம வாழ்றோமா? எதை இழந்தாலும் சாட்சியை இழக்காதே. எதை இழந்தாலும் சாட்சியை இழந்துராதமா. You can gain your money back.
இழந்த வீடை நீ கட்டிக்கொள்ளலாம். இழந்து போன ஆஸ்திய திரும்ப சம்பாதிக்கலாம் வாய்ப்பு கிடைச்சா. ஆனா ஒரு முறை உன் சாட்சி போயிருச்சுன்னா திரும்ப கட்டுறது ரொம்ப கஷ்டம். ஒரு முறை நீ கெட்டவன் ஒரு பேர் உனக்கு வந்துருச்சுன்னா, நீ கெட்டவள் என்கிற ஒரு முத்திரை உனக்கு குத்தி விட்டார்களானால் திரும்பவும் அதை சரி பண்றது வெரி ஹார்ட், ரொம்பவும் கடினம். எதை இழந்தாலும் சாட்சி இழந்துடாதீங்க. For this we need not to be pretend. நம்ம நம்மள ஒரு மாதிரி காமிக்கணுங்கிறது இல்லை. இதுக்காக இதான் உலகம் செய்யுது இல்லையா? நம்மள நல்லவங்களா நினைச்சுக்கணும், நம்ம குடும்பமான நம்ம மரியாதை அப்படின்னு உள்ள ஒண்ணு இருக்கு, ஆனா வெளியில ஒன்ன காமிக்கிறாங்க. ஒரு கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம போய் நின்னோம் அப்படின்னா நம்ம குண்டா இருக்கணும்னா அந்த கண்ணாடி நம்மள குண்டா காமிக்கும். இல்ல நம்ம ஒல்லியா காமிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி. இல்ல எது எப்படி இருந்தாலும் வெளி தோற்றம் வேற விதமாக காண்பிக்கிறதும் இருக்கிறது. மாயமான ஒரு பிம்பம், மாயமான ஒரு தோற்றம். உள்ள அடி பகலம் சண்டை தான, வெளியில சோதரம் பிரதர் அது அல்ல. இது சாட்சியை காப்பாத்துறது இல்ல. உண்மையாக நம்ம நல்ல வாழ்க்கைய வாழ்ந்து நம்மளை பார்க்கும்போது நல்லவங்கிற ஒரு சாட்சி வரணும். அததான் ஆண்டவர் உங்களிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்கிறார். அதை தேமேத்திரியு பெற்றிருந்தார். எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவனாக இந்த தேமேத்திரியு வாழ்ந்து கொண்டிருந்தார். வேத வசனத்துல நம்ம வாசிக்கும் போது கொர்நேலியு குறித்து சொல்றார் இல்லையா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல வாசிங்க. அப்போஸ்தலர் 10:22 கொர்நேலியு குறித்து என்ன சொல்றாரு? அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும், கவனிங்க, யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் நூற்றுக்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து போதுங்க. கொர்நேலியு என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் யூதர்கள் எல்லாராலும் நல்ல சாட்சி பெற்றவன். உங்களை கூப்பிடுறாருன்னு சொல்றாங்க. வாட் a good testimony இல்லையா? ஏசப்பாட்ட போய் சொல்றாங்க, ஒரு அறிமுகம் பண்றாங்க. இந்த கொர்நேலியுவை பத்தி சொல்றதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, கொர்நேலியு யூதர்கள் எல்லாராலும் நல்ல சாட்சி பெற்றவன், அவன் உங்களை அழைக்கிறான், அவனுக்கு உங்க உதவி தேவை. பிரியமானவர்களே, எல்லாராலும் ஒரு நல்ல சாட்சியை பெற்ற மனிதனாக கொர்நேலியு வாழ்ந்தான். எல்லாராலும் நல்ல சாட்சி பெற்றவனாக இந்த தேமேத்திரியு வாழ்ந்தான். எல்லாராலும் நல்ல சாட்சி பெறுவது அவ்வளவு சுலபம் அல்ல. இதற்கு தியாகம் அவசியம். கெட்டவன் கூட அவன் நல்ல மனுஷியான்னு சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க. சில பேரை அவங்களுக்கு ரொம்ப எகெயின்ஸ்டா இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒண்ணு அப்படின்னு சொல்லும்போது போய் பார்க்கலனாலும் நல்ல மனுஷன்யா. எல்லாராலும் ஒரு நல்ல சாட்சியை பெறுவது அவசியம். அது ரொம்ப நல்ல ஒரு காரியம். இந்த தேமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவனாக அவன் காணப்படுகிறான். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல அனனியாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். அனனியாவை குறித்து என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அங்க குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய இப்படிப்பட்ட ஒரு சாட்சி உங்களை பத்தி என்ன பத்தி வருமா? உங்க வீட்டுக்கிட்ட குடியிருக்கிற எல்லாராலும் நல்லவங்க, அந்த அம்மா நல்லவங்கப்பா, அந்த ஐயா நல்லவர், அந்த பையன் நல்ல பையங்க, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பொண்ணு இங்க போனை எடுத்தா போற வரையில போனை வைக்கவே வைக்காது, ரொம்ப நல்ல சாட்சி. வீட்டுல ஒண்ணு வெளியில ஒண்ணு, ரொம்ப அருமையான சாட்சி. பார்க்கிறதுக்கு தான் இப்படி இருக்கும், ஆனா இதெல்லாம் என்ன சாட்சி? இது வேற வகையில நல்ல சாட்சி.
ஆனால் இங்கே தேமேத்ரியுவு நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான். நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான். இந்த ஒரு நல்ல சாட்சியை உடையவனாக இருந்ததுனால கடிதத்தை கொடுத்து அந்த கடிதத்தை சுமந்து கொண்டு போய் இந்த காயுவுக்கு கொடுக்கும் பொழுது அவரை பத்தி அழகான ஒரு 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 இன்ட்ரோடக்ஷனை கொடுக்கிறார். நல்ல சாட்சி பெற்றவர் என்ற ஒரு நல்ல ஒரு ரீதியாக அவர் பேசுறாருங்க. பாருங்க, இந்த நல்ல சாட்சி எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவன். இரண்டாவது நம்ம என்ன வாசிச்சோம்? சத்தியத்தால் நற்சாட்சி பெற்றவன். எல்லாராலையும் நல்ல சாட்சி, இது ரொம்ப முக்கியம். இரண்டாவது சத்தியத்தால் நற்சாட்சி. அது என்னங்க சத்தியத்தால நற்சாட்சி? ரெண்டு நம்பிக்கை உண்டு. சத்தியத்தால் நற்சாட்சின்னு சொல்லும் போது, ஒன்னு இந்த சத்திய வசனத்தினால் நற்சாட்சி பெற்றவன். சத்திய வசனமே சொல்லும் அவன் எனக்கு கீழ்ப்படுகிறான். சத்திய வசனமே சொல்லுகிறது என்னை அவன் பிரியப்படுத்துகிறான், அவன் நல்லவன். வசனம் சொல்லுகிறது அவன் நல்லவன். சத்தியத்தால் நற்சாட்சி, சத்தியமே சாட்சி கொடுக்கிறது. ஒன்று. இரண்டாவது ஒரு பார்வை என்ன? சத்தியத்தால் நற்சாட்சின்னு சொல்லும் போது, பரிசுத்த ஆவியானவர், த ஹோலி ஸ்பிரிட், அவர் உங்களுக்கும் எனக்கும் சாட்சியாக இருக்கிறார். சாட்சிகளை குறித்து நம்ம வேதத்தில் சில இடங்களை நம்ம வாசிக்க முடியும். அப்போ திரியேக தேவனாகிய பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி அப்படின்னு நம்ம வாசிக்க முடியும். ஆக அந்த பரிசுத்த ஆவியானவராலும் நற்சாட்சி பெற்றவன். ரெண்டு வியூவை எடுத்துக்கொள்றாங்க வேத வல்லுநர்கள் ஆராய்ந்து அதை படிக்கும் போது. இந்த ரெண்டுல நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கொண்டாலும் சரி, ரெண்டு வகையிலும் நம்ம சாட்சி பெற்றவர்களாக இருக்கணும். மோஸ்ட்லி சத்தியத்தினால் சாட்சி அப்படிங்கிறத எடுத்துக்கொள்றாங்க. ஒரு சிலர் பரிசுத்த ஆவியானவரால் இவன் நற்சாட்சி பெற்றவன் என்று ஆண்டவரே அவனுக்கு சாட்சி கொடுக்கிறார், தேவனே அப்படிங்கிற ஒன்று. ரெண்டு வகையிலும் நம்ம இன்னைக்கு சாட்சி பெற்றவங்களா இருக்கிறோமா? சில நேரத்தில் மற்றவங்க கிட்ட கூட நல்ல பேர் வாங்கிடலாம். நல்ல அப்படிதானே, மற்றவங்க கிட்ட கூட நல்ல பேர் வாங்கலாம். அவன் நல்ல பையன் அப்படி, வீட்டுக்கு போனா தானே தெரியும் அவன் ஆறுன்னு. ஊருக்கெல்லாம் நல்லவன் தான், ஆனா வீட்டுக்கு பொல்லாதவங்க. எல்லாருக்கும் சூப்பர் தான், ஆனா சில நேரத்தில் மற்றவர்கள் புரிந்தும் புரியாமலும் சில சாட்சியை சொல்லிடுவாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்து ஒரு நல்ல சாட்சி கொடுக்கணும். அவரால் நல்ல சாட்சி பெறது தான் ரொம்ப பயங்கரமான சாட்சி நான் நினைக்கிறேன். இறந்துட்டோன்னா எப்படியுமே நல்லவன் சொல்லிடுவான். நான் அப்பயாச்சும் திருப்தியா போட்டுமே, ஆத்மா சாந்தி அடையட்டுமே. இருக்கும்போது கண்டுபிடி திட்டணும், பேசணும், போனோம், வந்தோம். உன் முகத்திலே மொழிக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். ஆனால் செத்து போன வாட்டி பார்த்தீங்கன்னா, ஐயோ பார்க்கணுமே, வார்த்தைகள் என்ன, ஆரவாரம் என்ன, சாட்சி வரும். இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது அங்கே உட்கார்ந்து இருக்கிறவனுக்கே புரியும். உண்மைதானங்க? பாடுறா பாடுறா எப்படி பேசுற, அழுவுறா பாடுறா எப்படி அழுவுறா பாடுறா. சில பேர் இதுக்கு பயந்துக்கிட்டே இளவு வீட்டுக்கு போனால் வார்த்தைகளை கொஞ்சம் அடக்கி கொஞ்சம் கரெக்டாக நாணமாக பேசிட்டு வந்துடுவாங்க. ஒன்றுமே பேசாமல் அழுத்துட்டு கூட சில பேர் வந்துடுவாங்க. மற்றவங்க கூட நல்ல சாட்சி சொல்லிடலாம். ஆனால் உங்க கூட இருக்கிற தேவன் பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் குறித்து ஒரு நல்ல சாட்சி சொல்லணும். அவர் நம்மை கவனிக்கிறவராய் இருக்கிறார். நம்மளை பார்க்கிறவங்க பார்க்கிற வண்ணமாக நம்மை சாட்சி சொல்லுகிறார்கள். நம்மை பற்றி கேள்விப்படுகிறவர்கள் கேள்விப்படுகிற விதமாக சாட்சி சொல்லுகிறார்கள். புரிந்து கொண்ட வண்ணமாக உங்களை என்னையும் பத்தி சில பேர் சொல்லுவாங்க. சில டைம்ல நம்ம எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் நல்லவர்கள் அப்படிங்கிற வார்த்தை எல்லாராலும் பெற முடியாது. இயேசு கிறிஸ்து நல்லவராய் இருந்தார், நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். ஆனால் எல்லாராலும் அவர் நற்சாட்சி பெற்றவராக தகுதி உடையவராய் இருந்தார். ஆனா மனசு வரல அவரை நல்லவர்னு சொல்றதுக்கு. அவரிடத்திலும் குறை கண்டுபிடிக்க முற்பட்டார்கள். அப்படி உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில சிலர் குறையை கண்டுபிடிப்பாங்க. லீவ் இட், அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. ஆண்டவர் என்ன குறித்து என்ன சொல்றார் அதெல்லாம் நம்ம கேட்க போனோம்னா மனது உடைந்து போயிடும். சில நேரத்தில் நம்மளால நகைக்க முடியாது. சில நேரத்தில் நம்ம நடிக்க ஆரம்பித்து விடுவோம். மற்றவர்கள் நம்மை குறித்து நன்றாய் நினைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வருமானால் சூப்பரான நடிகராக மாறிடுவோம். என்ன குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி சொல்றார்? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
அது எனக்கு ரொம்ப முக்கியம். என் கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னை குறித்து நல்ல சாட்சி கொடுக்கிறாரா? மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். தேவன் மோசையை குறித்து சாட்சி சொல்றார். யோபுவை குறித்து தேவன் சாட்சி சொல்றார். நல்லவனும் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில ஒருத்தனும் இல்லையா? போய் கேட்டுப்பாரு. போய் கேட்டுப்பாரு, தேடிப்பாரு. யோபு மாதிரி ஒருத்தனும் இல்லை. அப்ப அப்படி நல்ல சாட்சி பெற்றவனுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் வந்துச்சு. நண்பர்கள் உட்கார்ந்து என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? எலிப்பாஸ் என்ன சொன்னாங்க? சோப்பார் என்ன சொன்னான்? மோசன் தான் சொன்னான். நான் பெருசா சொல்லிட்டு இருக்கிற, ஆண்டவர் யாரையாச்சும் நல்லவனை போய் தண்டிப்பாரா? மோசமானவனை போய் தண்டிப்பாரா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நீ தப்பு பண்ணியிருப்ப, அதனாலதான் ஒன்னு ஆண்டவர் தண்டிக்கிறார். இது யோபுவை பத்தி ஃப்ரெண்ட்ஸோடைய ஒரு வார்த்தை, சாட்சின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இதெல்லாம் ஒரு நாள்ல மாறும், தப்பாவும் வரும். அநேக பொய் சாட்சிகளினால் கோர்ட்ல வழக்கை ஜெயிக்கிறார்கள். கோர்ட் ஸ்டாஃப் இங்க உட்கார்ந்து இருக்காங்க. நடக்குது. தப்புன்னு ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். ஆனால் அது இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதுக்கு தான் டைம் கொடுக்குறாங்கல்ல, தள்ளி தள்ளி போட்டுட்டே இருக்கிறாங்கல்ல. எதையோ ஒன்ன கண்டுபிடிச்சு கொண்டு வந்து எதையோ ஒன்ன பண்ணலாம். இதெல்லாம் உலகங்க. உலகம் ஒருவேளை நல்லாவும் நம்மளை பத்தி சொல்லலாம், பொல்லாதவைகளும் சொல்லலாம். அதை நினைச்சு சந்தோஷப்படவும் கூடாது, அதை நினைச்சு நம்ம துக்கப்படவும் கூடாது. என்னோடு இருக்கிற ஆண்டவர் என்னை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறார்? ஒருவேளை உங்களை குறிச்சு தேவன் இப்பொழுது சாட்சி சொல்லட்டும் அப்படின்னு மைக்க கொடுத்தா, ஒரு வாரத்துல நீங்க வாழ்ந்த வாழ்க்கைய சாட்சி சொல்லுங்க. ஆண்டவரே, ஹலோ, அப்படி ஆண்டவர்கிட்ட இப்ப நான் மைக்க கொடுத்தா ஆண்டவர் சொன்னாருன்னா உள்ள நீங்க உட்காருவீங்களா? சர்ச்சுக்கு வரும்போது நீங்க எப்படி வந்தீங்க? ஆண்டவர் பார்க்கிறார். உள்ள எப்படி உட்கார்ந்து இருக்கிறோம் ஆண்டவர் பார்க்கிறார். தனிமையா என் வீட்டில் நான் எப்படி இருந்தேன்? God watches. என்னுடைய வேலை ஸ்தலத்தில் நான் எவ்வாறு வேலை செய்தேன், நான் பணம் எவ்வாறு சம்பாதித்தேன், என் வார்த்தைகள், என் செயல்கள், என் பார்வை, நான் தவறு செய்யவில்லை, ஆனால் என் சிந்தையில் நான் எப்படி நடந்தேன்? பரிசுத்த ஆவியானவர் என்னை கவனிக்கிறவர். என்னை குறித்து நல்ல சாட்சியை அவர் சொல்வாரா? அது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல சத்தியம் என்று சொல்வது ஒருவேளை தேவ பண்டிதர்களுடைய கூற்றின்படி, ஒருவேளை இது பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி என்ற அந்த ரீதியாக பார்ப்போமானாலும் சரி, நமக்கு தேவன் நம்மை கவனிக்கிறவராயிருக்கிறார். அவருக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழ்றோம், அவர் நம்மளை குறித்து என்ன சொல்றார்? உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, பிரவேசியப்பா அப்படின்னு என்னுடைய சமாதானத்துல, என்னுடைய சந்தோஷத்துல பிரவேசி என்று ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நல்ல வார்த்தையா, சாட்சியா நம்மளை பார்த்து வரணும். இந்த தீமேத்ரிவை குறித்து சொல்லும் போது சத்தியத்தால் சாட்சி பெற்றவன். வேத வசனம் அவரை பார்க்கும் பொழுது என்னை நீ அப்படியே கடைபிடிக்கிறாய். வேத வசனம் என்னுடைய உணவாகிறது. நான் அதை உட்கொண்டேன், நான் அதை ஏற்றுக்கொண்டேன், அதை நான் விற்று போடவில்லை, அதை நான் தக்க வைத்துக் கொண்டேன், அதை நான் கடைபிடிக்கிறேன் அப்படிங்கிறார். வேற ஒண்ணும் இல்லை. அது என்கிட்ட இருக்கு, நான் அதை கடைபிடிக்கிறேன். அதுதான் நான். பைபிளை வாசிக்கணுமா? என்ன வாசி சொல்ல முடியுமா? என்னங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பைபிள் தெரியாது, ஆனா உங்களை என்னையும் வாசிக்கிறான். என்ன வாசிச்சாங்க நேத்து? முந்தா நாள் மத்தியானம் என்ன வாசிச்சாங்க? உங்களை பத்தி என்ன மனைவி வாசிச்சாங்க? அது பயங்கரங்க. நம்மை வாசிக்கிறார்கள். நம்ம ரெண்டு கண்ணால உலகத்தை பார்க்கிறோம். நம்ம நினைக்கிற யாரும் பார்க்கலன்னு, அல்லது யாருக்கும் தெரியாத நம்ம நினைக்கலாம், அல்லது மறைத்து விட்டேன் என்ற ஒரு நம்பிக்கையில நம்ம ஒரு வேளை இருக்கலாம். 1000 கண்கள் நம்மை காண்கிறது என்று உலகம் சொல்லுகிறது.
அநேகர் நம்மை பார்க்கிறார்கள். தேவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மை குறித்து நற்சாட்சி கொடுக்கிறாரா? சத்திய வசனத்தின்படி நான் சாட்சி உள்ளவனாக நான் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று இந்த வேதம் என்னை குறித்து என்ன சாட்சியை கொடுக்கும்? இந்த வேதம் தான் உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? சத்திய வசனம் தான் ஒரு நாள் உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்கும். அவருடைய வார்த்தை தான் அந்த நாளிலே நியாயம் தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக இந்த வார்த்தை தேமேத்ரியுவை நியாயம் தீர்க்கும் பொழுது நற்சாட்சி பெற்றவன் அப்படின்னு சொல்லுது. மூன்றாவது, இந்த சாட்சியை குறித்து சொல்லும்போது அப்போஸ்தலர்களால் சாட்சி பெற்றவராக இந்த தேமேத்ரியு காணப்படுகிறார். என்ன சொல்லுகிறார்? நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோயா? தேமேத்ரியுவு நற்சாட்சி பெற்றவன், நல்ல மனிதன், தேவ பக்தி உள்ளவர். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம். அப்போஸ்தலர்கள் நாங்களும், அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். யோவான் நானும் அப்படின்னு சொல்றதை விட நாங்களும் அப்படின்னு சொல்றார். அப்போ அவர்களும் எல்லாரும் சேர்த்து சொல்லும் போது அவங்க கோச்சிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இவர் நல்லவர். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், அந்த சாட்சி மெய் என்று நீங்கள் அறிவீர்கள். நாங்க போய் சொல்ல மாட்டோம், உண்மையை தான் சொல்லுவோம், நீங்க அறிவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சியை உடையவராக இந்த தேமேத்ரியுவு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தவராக காணப்பட்டார். கண்பானவர்களே, இன்றைக்கு சாட்சி முக்கியம் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோமா? யாரோ என்னமோ நினைச்சிட்டு போறாங்க, எனக்கு என்ன, அதை பத்தி எனக்கு கவலை இல்லையா, எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்யறேன், எனக்கு பிடிக்கல அதனால நான் வந்துட்டேன், எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் இந்த காரியத்தில் நான் தொடர்ந்து முன்னேறுகிறேன். இது தெய்வ பயத்துக்கு உரிய ஒரு அடையாளமா அல்லது அடையாளம் இல்லையா? இது கர்த்தருக்கு பிரியமானதா, கர்த்தருக்கு பிரியம் இல்லையா, சத்தியத்தின்படி இது சரியா தவறா, அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, எனக்கு தோணுச்சு நான் செய்யறேன். இது சாட்சியா? இல்ல, இது சாட்சி அல்ல. நம்மை குறித்த ஒரு நல்ல சாட்சியை பதிய விடுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். உலகத்தானுக்கு அது அவசியம் இல்லைங்க. என்னங்க, உலகத்தானுக்கு அது அவசியம் இல்லை. ஆனா உங்களுக்கு எனக்கு அது ரொம்ப முக்கியம். ஏன்னா உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும், அவனுடைய கேரக்டரே வேற. அப்ப அவனுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவனுடைய தகப்பனுடைய பெயர் என்ன? பொய்க்கு பிதா. ஆக அவர்கள் சாட்சி என்பது அவர்களுக்கு அவசியமற்ற ஒன்று. தப்பிச்சா போதும், மாட்டாம இருந்தா போதும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அப்படி அல்ல. நாம் சாட்சி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்னால் நம்மை அழைத்த தேவன் நம்மை பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறார், அசுத்தத்திற்காக அல்ல. நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக நம்ம வாழ வேண்டும் என்று நம்மை படைத்திருக்கிறார். நம்முடைய சாட்சி ரொம்பவும் முக்கியம். நம்ம எப்படிப்பட்ட ஒரு சாட்சி உடையவர்களா வாழ்றோம் இந்த காலை நேரத்தில் சிந்திச்சு பாருங்களேன். சாட்சியை கெடுக்கிறதுக்கு பல நேரத்தில் பிசாசு முயற்சிப்பான். ஒரு நல்ல பக்தி உள்ளவங்களா நீங்க வாழ ட்ரை பண்ணி பாருங்களேன், இப்பதாங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். 10 நாள் ஜெபமே பண்ணல, நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, ஒரு 2 நாள் நல்லா ஜெபம் பண்ணுங்க, பிசாசுக்கு பொறுக்காது. வரும், பிரச்சனைகள் வரும். நீங்க பக்தியா வாழ முயற்சிக்கிற சமயங்களிலே சோதனைகள் உங்களை தேடி வரும். இல்ல நீங்க உண்மையாய் பக்தியாய் தேவனுக்கு பிரியமாய் நான் வாழணும், நான் ஓடணும் அப்படின்னு நீங்க ஓடிட்டு இருக்கும்போது உங்களை தொட முடியவில்லை என்று சொன்னால் உங்களுடையவர்களின் மூலமாக உங்களையும் என்னையும் அவன் தொட முயற்சிப்பான். You should be very careful. சாட்சி இழந்துடக்கூடாது நம்ம. எப்படி? யோபு தேவனுக்கு உண்மையாக அவன் வாழ்கிறான், பக்தியாக இருக்கிறான். மனைவியை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விடுறார். மனைவி என்ன பேசினாங்க? இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீரோ? ஹலோ, இன்னும் என்ன அல்லேலூயா, இன்னும் என்ன உத்தமம்? தேவனை தூஷித்து ஜீவனை விடும், போடா சாவுடா அப்படிங்கிறா. யோபு மனுஷீகமா அழுது, சாதாரணமா யோபு யோசிச்சிருந்தானே அதை கேட்டு கம்முன்னு இருக்க முடியுமா? என்ன சொல்லிருக்கணும்? நீ போடும்போது தின்னல்ல, இல்ல வருமா வராதான்னு கேட்கிறேன்.
வந்திருக்குல்ல, ஆமா ஒத்துக்கிட்டீங்க, விடமாட்டோம்ல நம்ம. ஆனால் யோபு தன்னுடைய சாட்சியை காத்துக்கொள்ள அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அதுவும் டீசெண்டா திட்டுறார். என்ன எப்படி திட்டுறாருங்க? பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே. அடுத்து அதை கேட்டுட்டு அடுத்து அவ என்ன சொன்னான்னு இங்க போடல. அது போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் அது ரெக்கார்ட் இல்லை நமக்கு. திட்டுறது கூட கொஞ்சம் டீசெண்டா திட்டுறாரு. பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே, அவருடைய கரத்திலே நன்மை அனுபவித்தோமே, தீமை அனுபவிக்க கூடாதோ? இங்கடா இழுக்கிற அப்படின்னு தான் மனைவி ஒருவேளை யோசிச்சிருப்பா. ஆனா பாட்டு பாடுறார். எதுக்கு? அவர் பக்தி உள்ளவர் அப்படிங்கிறத அவர் காண்பிக்க வேண்டிய இடம் அதுதான். எஸ், தன்னுடைய சாட்சியை கெடுப்பதற்காக பிசாசு பல வகையில பல பேர் மூலமா வரலாம். ஆனா நம்முடைய சாட்சியை இழந்துடக்கூடாது. நம்ம பக்தி வாழ்க்கை இறந்து விட்டு விட்டு தரம் கெட்ட ஒரு நிலையில இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிடக்கூடாது. should be very careful. பக்தி உள்ளவன் அவனுடைய பக்தியை வெளிப்படுத்த வேண்டும். நான் சாட்சி உள்ளவனாக பக்தி உள்ளவனாக நான் இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய பக்தி வாழ்க்கையை ஒருத்தர் உரசி பார்க்கும்போது பக்தி அவங்களுக்கு தெரியணும். இது நம்மளை விட பெரிய பிசாசா இருக்குதுடா அப்படின்னு தெரியக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் தெரியுது. நான் நல்லவனுக்கு நல்லவன், உலக டைலாக். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். அதுக்கு இது வசனமே எடுத்துக்கணும். யூதனுக்கு யூதன். அவர் சொன்ன கான்செப்டே வேற. இப்படிதான் எல்லாரும் ஆளுக்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கிறாங்க. இல்லைங்க, நாம் கர்த்தருக்குள்ள நல்லா இருக்கும்போது நம்ம சாட்சியை கெடுக்கிறதுக்கு பிசாசு பல வகையில முயற்சி பண்ணுவான். எப்படி பிசாசு எப்படி என் சாட்சியை கெடுக்க முடியாது? இது பாசிபிளா? யோசிச்சு பார்க்கலாம் நம்ம. அதாவது அவன் என் வாழ்க்கையில பூந்து என்னை வந்து அவன் சாட்சியை வந்து அவனா கெடுத்துட்டுலாம் போக முடியாது. ஆனா நான் சாட்சி கட்டுற மாதிரி பண்ண வைக்க அவன் முடியும். அதான் சொன்னல, யோபு கரெக்டா நிக்கிறாரு. யோபு மனைவி மூலமா அங்க கொஞ்சம் டார்ச்சல் வரும்போது இப்ப யோபு வந்து தான் பக்தி இழந்து இப்ப வேற மாதிரி அவன் மாறி இருக்கலாம். சான்சஸ் ஆர் தேர். ஆனால் யோபு தன்னுடைய சாட்சியை, தன்னுடைய பக்தியை அவன் காத்தவனாக இருக்கிறான். ஆண்டவர் அவனை குறிச்சு இவன் நல்லவன்பான்னு சாட்சி கொடு, பக்திமான்னு சொல்ற, உத்தமன்னு சொல்ற. இவன் சொல்றான் பொல்லாதவன். எலிப்பா சொல்றான் நீ மோசமானவன். சோப்பார் சொல்றான் நீ என்னடா சோப்பலாங்கிடாங்கிறான். அதெல்லாம் இவர் யோசிக்கல. ஆனா அளப்புனார், அது உண்மைதான். பிறந்த நாளை சபிக்கிறாரு, அளப்புறாரு. அப்புறம் கடைசியா அவர் ஒத்துக்கிறார், நான் எல்லாம் அளப்பிட்டம்பா, உண்மைதான், எல்லாம் தப்புதான் அப்படின்னு ஒத்துக்கொள்கிறார் அவர். ஆனால் தன்னுடைய சாட்சியை இழக்காமல் நாம காத்துக்கொள்வது ரொம்ப அவசியம். ரட்சிக்கப்படாத கணவன் மூலமாக உடைய பக்தி வாழ்க்கையை சீர்குலைக்க பல நேரத்தில் பிசாசு எழும்புவான். ரட்சிக்கப்படாத சகோதர சகோதரிகளின் நிமித்தமாக, குடும்பத்தார் நிமித்தமாக, வீட்டாரே உனக்கு சத்துரு என்று சொல்லுகிறார். ஊழிய பாதையில பல இடங்களிலே நம்மை அவன் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொல்லும் பொழுது, நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கும் போது நம்மளை அந்த ட்ராக்ல இருந்து வேற ட்ராக்ல மாற்றி விடுவதற்காக பிசாசு எழும்பி வரும்பொழுது we should be very careful. நம்ம ரொம்பவும் கவனமா இருக்கணும். தியாகம் தேவைப்படுகிறது, விட்டு கொடுத்தல் அவசியமாயிருக்கிறது. ஆக உங்களுடைய என்னுடைய சாட்சி எப்படி இருக்கிறது என்பதை இந்த காலை நேரத்தில் நம்ம யோசிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இதை கேட்கும்போது இது யாரையா அந்த தேமேத்திரியோ அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு யோசிக்கலாம். இந்த தேமேத்திரியோ அப்போஸ்தல நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல சொல்லப்படுகிற தேமேத்திரியு அல்ல. சில பேர் அந்த தேமேத்திரியு தான் இந்த தேமேத்திரின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. தேமேத்திரியுங்கிற பேரை வச்சு அவர் தான் இவருன்னு. இல்ல, அவர் சுவிசேஷத்துக்கு விரோதமானவர். அப்போஸ்தல நடபடிகள்ல பார்க்கிற அந்த தேமேத்திரியு 19ஆம் அதிகாரம் 24ல உள்ள தேமேத்திரியு சுவிசேஷத்துக்கு விரோதமானவர். அவர் வேற, அவரை பற்றி நல்ல சாட்சி இல்லை. இவர் வேற தேமேத்திரியு. இவர் நற்சாட்சி பெற்றவராக இவர் காணப்படுகிறார். இவர் இந்த இடத்துல தான் இவருடைய பெயர் பதிவு செய்யப்படுகிறது, வேற இடத்துல அவர் இல்லை. ஆக
இவரை குறித்த ஒரு நல்ல சாட்சி காணப்பட்டது போல உங்களை குறித்து என்னை குறித்து ஒரு நல்ல சாட்சி எல்லாராலும் உண்டா? சத்தியம் உங்களையும் என்னையும் குறித்து, இந்த சத்தியம் நல்லவர், பக்திமான் என்று இந்த சத்தியம் நம்மை குறித்து சாட்சி சொல்லுமா? நம்மோடு கூட இருக்கிற சத்தியபரனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்து நல்ல சாட்சியை சொல்லுவாரா? மூன்றாவது, அப்போஸ்தலர்களால் நல்ல ஒரு சாட்சியை பெற்றவராக அவர் காணப்பட்டார். தேமேத்திரியு உங்களை கர்த்தருக்குள்ள நடத்தின ஆவிக்குரிய தகப்பன்மார்களாக, ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளாக இருக்கக்கூடிய, கர்த்தருக்குள் உங்களை நடத்தக்கூடிய பாஸ்டர்ஸ், தெய்வ ஊழியர்கள் உங்களை குறித்து நல்ல சாட்சியை கொடுப்பார்களா? இதெல்லாம் பாக்கியமான ஒரு வாழ்க்கை. சாட்சியை கெடுப்பது மிக சுலபம். ரொம்ப பக்தியா வாழ்ந்துட்டு ஒரே நிமிஷத்துல நீங்க மோசமானவங்கிறத பதிவு செஞ்சுட்டு போயிடலாம். ஆனா நல்லவர் என்பதை பதிவு செய்ய பல வருடங்கள் ஆகும். இட்ஸ் வெரி ஹார்ட். ரொம்பவும் கடினம். அதுக்கு விட்டு கொடுக்கிறது ரொம்ப அவசியம். தியாகம் அவசியம், பொறுமை அவசியம். நிறைய காரியங்கள் அதுக்குள்ள இருக்குது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும்? மனசு சொல்லும் சரியில்லை, நம்ம மட்டும் ஏன் சரியா இருக்கணும்? யுவர் மைண்ட் மே சே தட். உங்களுடைய மனது ஒருவேளை அப்படி சொல்லலாம். ஆனால் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், ஆகவே நான் உண்மையான ஒரு வாழ்க்கையில நான் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையாய் நான் இருக்கிறதுனால எனக்கு துரோகம் செய்தாலும் நான் துரோகம் செய்யக்கூடாது. ஏன்? கோழை அல்ல, கர்த்தருக்கு மகிமையான ஒரு சாட்சி இது. அவங்களுக்காக அல்ல, தேவனுக்காக. அந்த ஒரு நல்ல சாட்சி கடினம், ஆனால் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த சாட்சி அவசியம். இந்த சாட்சி நல்லா இருக்கும்போது நம்ம பிரயாசம் வாய்க்கும். இந்த சாட்சி நல்லா இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆதி அப்போஸ்தலர்கள் தங்களுடைய திருச்சபைகளிலே அவர்கள் பொறுப்பாளர்களாக நியமிக்கும் போது கூட மக்களால் நல்ல சாட்சி பெற்றவர்களை கொண்டு வந்து பொறுப்பிலே வைத்தார்கள். சாட்சி அவசியம். நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டுங்க. இந்த சாட்சியுள்ள வாழ்க்கையை குறித்து, தேமேத்திரிவை குறித்து சொன்ன அவர் 13வது வசனத்துல, அவர் 13, 14, 15 விடைபெறும் வார்த்தைகளை சொல்லுகிறார். என்ன விடைபெறும் வார்த்தைகள்? 13 சொல்லுகிறார், எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, ஆனால் மையினாலும் இறகினாலும் எழுத எனக்கு மனமில்லை. நான் எழுதணும்னு நினைச்சா நிறைய எழுதலாம், எனக்கு நிறைய எழுதணும்னு தோணுது, ஆனால் அதை எழுத மனமில்லை. இந்த வார்த்தைகளும் இது யோவானுடைய சுயமான வார்த்தைகள் அல்ல, ஒரு பர்சனல் லெட்டர் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான வார்த்தைகளை எழுத பரிசுத்த ஆவியானவர் அனுமதித்து இருக்கிறார். நிறைய தோணினாலும் எழுதுறதுக்கு விடல. அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். சுயமாய் அவர் யோசிச்சு எழுதுறாரு. இது ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதவில்லை. பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு வாக்கியம் இருக்கிறதே என்று நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. அப்படி அவர் எழுதியிருந்தாதான் அது தப்பு. கர்த்தருடைய வார்த்தை ஆவியானவர் கட்டுப்படுத்தி இந்த யோவானை எழுத வைக்கிறார் என்பதற்கு இதுவும் ஒரு நல்ல சாட்சியாக அமைகிறது. அவர் சொல்றாரு, நிறைய எழுதலாம், ஆனால் அதை எழுத எனக்கு விருப்பம் இல்லை. பாருங்க, மேலையும் சொல்லும் போது 2 யோவான்ல அவர் சொல்லும் போது கூட அவர் இதுதான் சொல்றார். பாருங்க, 12வது வசனத்துல, உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. அம்மா அப்படிங்கிற ஒரு சபை தாய்க்கு, ஆவிக்குரிய தாய்க்கு எழுதும் போதும் சொல்றாரு, அது சபைக்கும் கொடுக்கப்பட்டது. அதனாலதான் இந்த இடத்துல அம்மாவுக்கு எழுதினாலும் கூட உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை, முகமுகமாய் பேசலாம் என்று நம்பி இருக்கிறேன் அப்படிங்கிறார். அதே மாதிரியான ஒரு விடைபெறும் வார்த்தைகளை இந்த 3 யோவானிலும் அவர் சொல்லுகிறார். மையினாலும் இறகினாலும் எழுத எனக்கு மனமில்லை. நிறைய எழுத மனசு இருக்கு, ஆனால் எழுத மனமில்லை என்று சொல்லுகிறார். மையினாலும் இறகினாலும் என்று சொல்லும் பொழுது ஆரம்பத்தில் வேதாகமங்கள் எழுதப்பட்டது தோல் சுருள்களில் எழுதப்பட்டது. அது கற்களில் எழுத ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ப்ராசஸ். பல நிலைகளை தாண்டி யோர்தான் நதியில் இருக்கக்கூடிய கோரை பாயில் இருக்கக்கூடிய அந்த நார்களை போன்ற, கோரைகளை போன்ற ஒரு பாயை போல பின்னி அதிலே எழுதினார்கள். கற்களிலே பொறித்தார்கள். மேலும் காலங்கள் பின்பாக வரும்போது டேப்லெட்டை, களிமண்ணை பதப்படுத்தி அதிலே வேதத்தை எழுதினார்கள். இன்னும் காலங்கள் பின்பாக வந்த பொழுது பவுலுடைய காலத்தில் எல்லாம் என்ன செய்தார்கள்? தோல் சுருள்களிலே எழுதினார்கள். சுத்தமான தோல் சுருள்கள். பரிசுத்த வேதாகமத்தில் எதெல்லாம் சுத்தமான மிருகம் என்று சொல்லுகிறதோ அந்த சுத்தமான மிருகத்தினுடைய தோலை எடுத்து அதிலே
என்ன செய்தார்களாம், மையை இறகினால், பறவைகளுடைய இறகினால் தொட்டு அதை வைத்து அந்த தோல் சுருளிலே எழுதி அதை சுருட்டி கொடுத்தார்கள். அதுதான் தோல் சுருள். சொல்றாரு, இப்படிப்பட்ட தோல் சுருள்ல நான் மையினாலும் இறகினாலும் எழுதுறதுக்கு நேரடியா பேசுன்னு நினைக்கிறப்பா, முகமுகமா பேசி உன்னை வாழ்த்த வேண்டும், உன்னிடத்துல இன்னும் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் என்கிறார். 14வது வசனம், சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பி இருக்கிறேன், அப்பொழுது முகமுகமாய் பேசிக்கொள்வோம். சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பி இருக்கிறேன், சீக்கிரமாக அது நடக்கும், அப்பொழுது நேரில் நாம் சந்திப்போம் என்கிறார். அதனுடைய கடைசியில சொல்லும்போது, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, சிநேகிதர் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள், சிநேகிதரை பேர் பேராக வாழ்த்துவாயாக. இப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சி பெற்ற காயுவு இந்த யோவானால் என்ன ஒரு விடைபெறும் வார்த்தைகளை பெறுகிறார் தெரியுங்களா? உனக்கு சமாதானம் உண்டாவதாக, பீஸ் பி அன்டு யூ, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. சகோதரர்களால் நற்சாட்சி பெற்றவனாய் வாழ்கிறாயே, கடினமான ஒரு வாழ்க்கை தான். பலருக்கு நீ உதவி செய்யக்கூடிய ஒரு உதாரத்துவ குணமுடையவனாய் இருக்கிறாய், அந்நியருக்கும் உபசரிக்கிறாய், வருகிற வழிப்போக்கர்களான பிரசங்கிமார்களுக்கும் உதவி செய்கிறாய். கடினமான ஒரு காரியங்கள் தான். உனக்கு சமாதானம் உண்டாவதாக. பல நேரத்தில் இந்த சாட்சியை காத்துக்கொள்ளணும்னு ஓடும்போது சமாதானம் இல்லாம போயிடும். இங்க பக்தன் சொல்றாரு, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. யாருக்கு சமாதானம் வரும்? நல்ல சாட்சி உள்ளவங்களா வாழ முயற்சி பண்றவங்களுக்கு கண்டிப்பாய் சமாதானம் வரும். கண்டிப்பா சமாதானம் வரும். சமாதானம் இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும், சஞ்சலங்கள் வரும், பாடுகள் வரும், அவதூறுகள் வரும். ஆனால் சமாதானம் உண்டு என்ற ஒரு நல்ல நம்பிக்கையை, இந்த நிருபத்தை அழகா சொல்லி அவர் முடிக்கிறார். அது மட்டும் இல்லை, பாருங்க, சிநேகிதர் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். சிநேகிதர் யார்? இந்த சிநேகிதர் இந்த யோவானோடு கூட இருந்த மற்ற ஊழியர்கள். அந்த சிநேகிதர் எல்லாம் உனக்கு வாழ்த்து சொல்றாங்கப்பா. இப்படி ஒரு நிருபத்தை நான் எழுத ஆரம்பிக்கும் போது அவங்களாம் உனக்கு வாழ்த்து சொன்னாங்க. இதோ அந்த வரிகளை உனக்கு நான் சொல்லுகிறேன் வரிகளில் என்று சொல்லுகிறார். நீயும் அந்த சிநேகிதருக்கு வாழ்த்து சொல்வாயாக. ஒவ்வொருத்தரா நீயும் வாழ்த்து. பிளஸ் அதர்ஸ். மற்றவங்களை வாழ்த்தணும். கஷ்டம் எல்லாரையும் வாழ்த்துறது, சிநேகிதரை வாழ்த்துறது கஷ்டம். டூ இட் சொல்றாரு. நீ உனக்கு சமாதானம் உண்டாகட்டும். இப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சி பெற்றவனாய் வாழ்கிறாயே, உனக்கு நிச்சயமாய் சமாதானம் உண்டாவதாக அவர் வாழ்த்துகிறார். சிநேகிதரும் உனக்கு வாழ்த்து சொல்றாங்க, நீயும் அவர்களை வாழ்த்துவாயாக. கண்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் தேமேத்ரீவை போல நீங்களும் நானும் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறோமா? சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்றோமா? சாட்சி எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவனாக தேமேத்ரீ காணப்பட்டார். சத்தியத்தினால் நற்சாட்சி பெற்றவனாய் காணப்பட்டான். அப்போஸ்தலர்களால் நற்சாட்சி பெற்றவனாக காணப்பட்டான். இப்படிப்பட்ட நற்சாட்சி பெற்றவனை அப்போஸ்தலனாகிய யோவான் வாழ்த்துகிறார். உனக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னேன். வேளை சமாதானத்தை இழந்து காணப்படலாம், நற்சாட்சிக்காக அந்த சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சாட்சிக்காக, கர்த்தருடைய வாழ்க்கைக்காக நில்லுங்கள். எதை இழந்தாலும் சாட்சி இழந்து விடாதே. மற்றதெல்லாம் சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் சாட்சியை திரும்பவும் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ மாறிடுவ, ஆனால் உன்னை பார்த்தவங்க மாற மாட்டாங்க. உன்னை பற்றி சொன்ன வார்த்தைகளை உன்னால் மாற்ற முடியாது, மிக கடினம். அது சாட்சி ரொம்பவும் அவசியம். நான் சாட்சி உள்ளவனா இல்லை என்று சொன்னால் என்னுடைய வார்த்தைகள் மக்களால் கேட்கப்படாது. நான் சாட்சி உள்ளவனா இல்லை என்று சொன்னால் என் ஊழியத்தை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். இப்படிப்பட்ட சாட்சி எல்லாராலும் பெற்றுக்கொள்வது அவசியம். அதுபோல நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், இந்த வேதம் நம்மை குறித்து நற்சாட்சி சொல்லும் பொழுது அது மிகுந்த சந்தோஷம். நம்மோடு இருக்கக்கூடிய தேவ மனிதர்களும் நம்மை குறித்து நற்சாட்சி சொல்ல வேண்டும். அவதூறாய் சொல்லுகிற சாட்சியை குறித்து இங்கு சொல்லவில்லை, இயேசுவை குறித்தும் சொன்னார்கள். பொய் சாட்சியை எழுப்பினார்கள், ஆனால் அது ஒவ்வவில்லை. அப்படிப்பட்ட சாட்சிகளை கண்டு சோர்ந்து போகிறீர்களா? சோர்ந்து போக வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறார் கேளுங்கள். மற்ற தெய்வ பிள்ளைகள் என்ன சொல்லுகிறார் கேளுங்கள். அதிலே நிலைத்திருங்கள். சமாதானம் உண்டாகட்டும். நீங்கள் வாழ்த்துங்கள். கர்த்தருடைய சமாதானத்தை அனுபவியுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.